துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் ஆறுதல் அடைவார்கள். நான் சொல்றதை எல்லாரும் சொல்லணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகத்துல வேத வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் கவலைகள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். எல்லாம் உண்மை. ஆனா இன்னொரு இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் துயரப்படுகிறவர்களா இருந்தால் பாக்கியவான்கள். நீங்கள் துயரப்படுகிறவர்களா இருந்தால் பாக்கியவான்கள். அப்ப என்னையா, ஏன்னா நான் சில காரியத்துல இடைப்பட்ட சில காலங்கள் நான் நல்ல பெந்தெகோஸ்து சபைகளுக்கு அங்கங்க போகும்போது சிலர் போதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த வறுமையின் பாதையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இந்த வறுமையின் பாதையிலே நடத்துகிறார். அதுல நடத்தி ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? சிலர் கடைசி காலத்துல வியாதியப்பட்டு இருப்பாங்க, ஆண்டவர் சிட்சித்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் உனக்கு வியாதியை கொடுத்து சிட்சிப்பார் என்று சொன்னால் நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்கும் என்ன வரணும்? வியாதி வரணும். ஆண்டவர் வறுமை கொடுத்து சிட்சிப்பார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நான் காணிக்கையில ஏமாத்தும் போதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன வரணும்? வறுமை வரணும். நான் கர்த்தருடைய நேரத்தை திருடும் போதெல்லாம் என்ன வரணும்? நஷ்டம் வரணும். அப்போ ஏன் அது வரல? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்காங்க, நான் தான் இவ்வளவு பின்வாங்கி பார்க்கிறேன், நான் இவ்வளவுதான் விட்டு பார்க்கிறேன், ஏன் என்னை காப்பாற்றுகிறேன்னா 3 எழுத்து தான் அதுக்கு, கிருபை. அல்லேலூயா, கிருபை. ஆனா அந்த கிருபையின் காலம் முடிவதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். குறிப்பிட்ட காலம், அந்த கிருபைக்கு என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் காலம் முடிந்த பிறகு இது மாதிரி விளையாட முடியாது. இது மாதிரி விளையாட முடியாது. ஒரேடியே போய் என்ன செய்ய வேண்டியதுதான்? போயிட வேண்டியதுதான். அன்றைக்கு சபை இங்க இருக்காது. உண்மையை கர்த்தருக்குள் இருப்பவர்கள் இங்க இருக்க மாட்டார்கள். கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அப்போ இந்த நாட்கள் வரை ஆண்டவர் நம்மை எல்லா கண்ணீருக்கும் வேதனைக்கும் துக்கங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். எல்லா போராட்டத்தை விலக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன சொல்கிறார்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சில இடம் நாம் துயரப்பட வேண்டும். பவுல் சொல்கிறார் பாருங்க, ஆத்துமாக்கள் கொடுத்த பாரம் என் உள்ளத்தை உடைக்கியா. அப்ப அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? துயரப்படணும். அதுவே சிரிச்சிட்டே ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார் அல்லேலூயா அப்படின்னு கூடாது. அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏதோ ஒரு காரியம் என்று சொல்லி இருக்க கூடாது. ஆத்துமாக்களுக்காக அழணும், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கணும். அப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து எதுக்காக துயரப்பட வேண்டும்? ஆவிக்குரிய காரியத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 16:33 இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. உபத்திரவத்தை பாடுகளையும் கர்த்தர் அனுபவித்திருக்கிறார். ஆனா அது எப்படிப்பட்ட பாடுகள் என்பதை என்ன செய்யணும்? விளைத்து கொள்ளணும். நோய் தலைவலி வந்த உடனே அது பாடு நினைச்சுறாங்க. தலைவலி வந்த உடனே, காய்ச்சல் வந்த உடனே இது எனக்கு உபத்திரவம் பாடு நினைக்கக்கூடாது. உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா எப்படிப்பட்ட உபத்திரவம், எந்த உபத்திரவத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல வாசிக்கலாம். நமக்கு முதலாவது எது துயரத்தை கொடுக்குமா? 2 Corinthians 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. முதலாவது எப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை, துயரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். எல்லாரும் சொல்லுங்க.
அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் எப்படி வரும்? ஒரு ஊழியக்காரர் கண்டித்து வார்த்தையை கொண்டு பேசும்போது துக்கம் வரும். என்ன துக்கம் வரும்? இந்த ஊழியக்காரர் என்னைத்தான் என்ன செய்தார், அப்படியே சோர்வா இருப்பாங்க. ஆராணிக்கு போய் எதுக்குங்க? இந்த ஊழியக்காரர் என்னையே தாக்கி பேசினார், என்னையே குத்தி பேசினார், என்னையே சாட போட்டு பேசினார். அதாவது பனகரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துக்கு எதுக்குங்க நெறி கட்டுது சொல்லுங்க? எங்க தேள் கொட்டினதோ அந்த மரத்துக்கு தான் என்ன செய்யணும், நெறி கட்டணும். ஏன் ஒரு வசனம் உங்களுக்கு குத்துது அப்படின்னா வேற யாருக்கு இல்லை, அது உங்களுக்கு தான். அது ஒரு துக்கத்தை உண்டாக்குறேன் சொன்னால் அது மனம் திரும்புதலுக்காகத்தான் அந்த துக்கம். அதைத்தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்த ஒரு துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது எப்படிப்பட்ட துக்கமா இருக்க வேண்டும்? இன்னைக்கு பாவம் செய்யறாங்க, பாவம் செய்யறவங்க என்ன இருக்காங்க, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் கொலை பண்ணிட்டேனே, நான் சாராயம் குடிச்சிட்டேனே, நான் பொய் சொல்லிவிட்டேனே, நான் திருடி விட்டேனே, ஏமாற்றி விட்டேன்னு சொல்லி துக்கப்படக்கூடிய துக்கம். இது யாருக்கேற்ற துக்கங்க? தேவனுக்கேற்ற துக்கம். பாவம் செய்வதற்காக மனஸ்தாபப்படுகிற துக்கம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிலர் ரொம்ப துக்கப்படுவாங்க, ஐயோ நான் அடிக்காம விட்டுட்டேனே, கல்ல கொண்டு எரியாம விட்டுட்டேனே, நாக்கப்படுங்க மாதிரி 4 வார்த்தை கேட்காமல் விட்டு விட்டேனே. இது தேவனுக்கேற்ற துக்கம் கிடையாது. அப்படி சொல்லி கவலைப்படுவாங்க. தேவனுக்கேற்ற துக்கம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் செபிக்கல, ஊழியக்காரமல கத்த உணர்த்துகிறான் துக்கப்படணும். நீங்க வேதத்தை வாசிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உணர்த்துகிறேன் என்று சொன்னா துக்கப்படணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாதான். தேவனுக்கேற்று துக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நினைத்து துக்கப்பட வேண்டும். நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றால் நினைத்து துக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் நாம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதை குறித்து துக்கமடைய வேண்டும். முதலாவது கர்த்தர் சொல்கிறார், இப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிற்றை என்பது நம்மளை துயரப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்கிறாராம். அது நீதிமொழிகளில் எழுதியிருக்குது, எபிரேயரில் எழுதியிருக்கு, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கு. தகப்பன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் சிக்ஷிக்கிறார். தலிபான் தீவிரவாதிட்ட நீங்க சிக்கிக்கிட்டீங்க. அவன் நீள தாடி வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு சவுக்க வச்சுட்டு என்ன செய்ய, இயேசுநாதரை மருதலிங்கன்னு அடிக்கான். அதே நேரத்துல நாம நம்மள பிள்ளைகளை நினைச்சுக்கிறோம், அடிக்கிறோம். இந்த ரெண்டு அடிக்க என்னங்க வித்தியாசம்? அவன் அடிக்கிறதுக்கும் நம்ம அடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைங்களாம் நினைக்காங்க, எங்க அப்பாவும் அப்படிதான் தாலிபான் தீவிரவாதியோட மோசமான ஆளு. எங்க அப்பா வரல, எங்க அம்மா யாரு ISIS விட ரொம்ப மோசம். எங்களாம் கொஞ்சம் கூடுதல் பிரசங்கம் பண்ணுங்க பிரதர், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்காங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்கன்னு பிள்ளைகளாம் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளை என்ன செய்கிறானா, சிட்சிக்கிறானா. ஏன்னா சிட்சிக்காத பிள்ளை பின்னாடி அதுக்கு ஏற்றபடிதான் வளரும். சிட்சிக்கப்பட்ட பிள்ளை அதுக்கு தகுந்தபடி வளரும். ஜான்சன் வீட்டில் ஒரு என்ன மரம், தேக்கு மரம் நிக்குது. அது பாவம், அந்த தேக்கு மரம் அது பாடாப்படுத்துறாங்க. சின்ன வயசுல நானும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது சைடில் ஒரு கிளை விழும், உடனே அதை வெட்டிடுவாங்க. இந்த பக்கம் வலது பக்கம் ஒன்று விட்டா வெட்டிடுறாங்க, மேற்கு பக்கம் விட்டாலும் என்ன செய்றாங்க, வெட்டிடுறாங்க. ஏன்பா விட்டுதீங்க, ஏன் வெட்டணும் அதை? அந்த மரம் என்ன நினைக்க, நான் கஷ்டப்பட்டு தண்ணீரை ஊறிந்த இடத்துல சத்துக்களை எல்லாம், நான் சாறுகளை எல்லாம் சத்துக்களாக்கி நான் வளர்கிறேனே, ஏன் என்ன வெட்டணும்? இப்ப தெரியாது அந்த மரத்துக்கு. அது ஒரு நாள் உயரமா நிற்கும், பெரிய தடியா வரும். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, மரம் அழகா இருக்குது, ஒரே இதா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப இப்போ அந்த மரத்தை அப்படி விட்டுட்டாங்கன்னா என்ன செய்யும்? புளிய மரம் மாதிரி இப்படி நிற்கும். இங்க 4 இலை, இங்க 4 கிளை, மரத்துல ஒரு தோரணை இருக்கு, அந்த மரத்தை ஒண்ணுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப இப்பொழுதே அந்த மரம் சீர்படுத்தப்படும் போது, சில சிக்ஷையை அனுபவிக்கும் போது அது ஒரு மகிமையான மரமாக உருவாகிறது. அல்லேலூயா. தானா வளர்ந்தா என்ன இருக்குங்க, கீழே போய் என்ன செய்யலாம், நிழலுக்கு உட்காரலாம், அவ்வளவுதான். அந்த மரத்தால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்ப சில காரியங்களிலே கர்த்தர் சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கும் போது கொஞ்சம் துயரமா தான் இருக்கும், சிக்ஷிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்பு அது சமாதான நன்மையை தருமாம். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரத்துல 6-7 வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே துன்பப்படுகிறீர்கள். அப்ப கர்த்தருடைய சிக்ஷை என்பது பரீட்சை என்று சொல்கிறது, சோதனை, பரீட்சை.
பிள்ளைகளுக்கு பாடம் படிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது, ஸ்கூலுக்கு போறது பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. அந்த பரீட்சைன்னு ஒண்ணு வைக்காங்க பாத்தீங்களா, குதிரை யுத்த நாளுக்காய் பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு சிக்ஷை வேணும். அது ஒரு குறிப்பிட்ட வழியாக இன்னைக்கு காரியத்துக்காக நான் அந்த காரியத்தை நடத்தல, பின்பாக ஒரு காரியம் வரப்போகிறது, எப்பவுமோ ஒரு காரியம் வரப்போகிறது. அதற்காக இப்பவுமே சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாராம். சில சிக்ஷைகளை இன்னைக்கு நம்ம சில வீட்டுக்கு அடங்காத ஊருக்கு அடங்குமா. சில பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அம்மாமார் வளர்த்துருவாங்க. என்னைக்குமே சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்தபடி நீங்க ஆயத்தப்படுத்துங்க. போற இடத்துல எப்படியோ பிரதர், அதனால இப்ப எப்படி இருக்கட்டும், போற இடத்துல கொடுமை பிரதர். ஏன் கொடுமை? நீங்க உங்களால தான். நீங்க சரியா வளர்க்கல. துவையல் அரைக்கிறதுக்கு எங்க அக்கா ஒரு தடவை கேட்டா, முதல் முறையா சமையல் பண்ண வேண்டும் என்ன எங்க அம்மா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, நீ தான் இன்னைக்கு துவையல் அரைக்கணும். உடனே எங்க அக்கா ஒரு மஞ்சள் துண்டு தூக்கிட்டு வந்தா, துவையலுக்கு இவ்வளவு மஞ்சள் போதுமா சித்தியே அப்படின்னா. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, இன்னைக்கு அழகா சமையல் பண்றா, நல்லா பண்றா, கத்திரிக்கு சோத்துரும். போற இடத்துல அப்படிங்கும்போது அந்த போற இடத்துல அந்த பிள்ளைகள் தோசை சூடுதை பார்த்த உடனே அது என்னங்க தெரியும். ஒரு அம்மா ஒரு சகோதரி திருமணம் செய்துக்கு போனாங்க. அவங்ககிட்ட கேட்ட, சமையல் தெரியுமா அப்படிங்க. முட்டை பொரிப்பேன், ரசம் வைப்பேன் அப்படின்னாங்க. சரி, புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன், டெய்லி கவலையே இல்லை, செலவும் கிடையாது. ஆனா கொஞ்ச நாள் கழித்து நாங்க ஒரு கூரியத்துக்காக ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். அவங்க வீட்டுல சாப்பாடு, 2 பிள்ளைங்க அப்ப இருக்காங்க, அற்புதமா சமையல் பண்ணாங்க. கேட்டேன் எப்படி, கற்றுக்கிட்டேன். ஆனா அதுக்கு கஷ்டப்பட்டது யாரு? அவங்க மாப்பிள்ள. இதே வெளியில கொஞ்சம் மோசமான மாப்பிள்ளை நினைச்சிருப்பாரு, இந்த அம்மாவை தோசைக்கல்ல தூக்கிட்டு ஆம்லெட் சுட்டுருப்பாரு. நேரம் அங்கிருந்து ரிமோட்ல மாமியாருக்கு திட்டு விழும், வளர்த்து வச்சிருக்கா பாரு பிள்ளைய. அப்ப இந்த காலத்துல நாம் கொடுக்கிற பயிற்சி பின்னால ஆசீர்வாதமா இருக்கும். இங்க மனைவி நல்லா சமையல் பண்ண சொல்ல, மாமியார் கைக்கு என்ன செஞ்சு போடணும்? மோதிரம் செஞ்சு போடணும், நல்ல பித்தளையில. அப்ப பாருங்க, சிக்ஷை வேதனையை கொடுக்கும், அது நமக்கு துயரத்தை கொடுக்கும். ஆனா இந்த சிக்ஷையை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த போராட்டம் வரும்போது அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படிதான் 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 கன்னிகைகள் ஆயத்தம் பண்ண சொன்னலாம், ஆயத்தம் பண்ணாங்க, ஓடி ஓடி செஞ்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்னும் 5 கன்னிகைகள் நினைச்சாங்க, மண்ணெண்ணெய் வாங்கணுமா, கடையில போய் வாங்கணுமா, அவ்வளவு தூரம் நடக்கணுமா, அப்படிலாம் செய்யணுமா. கடைசியில் என்ன போச்சு, கைவிடப்பட்டு விட்டாங்க. காலத்து சிக்ஷை நமக்கு துயரத்தை உண்டு பண்ணினால் கூட ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிக்ஷையை அது ஒரு பயிற்சியாக, சோதனையாக, அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு காரியத்தை அனாவசியமாக அவர் அனுமதிக்கல, அனாவசியமா எங்களுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுபவித்திருக்கிறான்னு சொன்னா அதுக்கு பின்பாக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது என்ன துக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல துக்கம் வருகிறது எதிரில் என்று சொன்னால், என்னுடைய நாமத்து நிமித்தம். கிறிஸ்தவ உலகத்துல அதிகமாக தூஷிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் உண்டு என்று சொன்னால் என்ன தெரியுமா? இயேசு. அதிகமாக துதிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் உண்டு சொன்னால் அது என்னதான்? இயேசு. நான் இன்னைக்கு Facebookல ஒரு சின்ன ஒரு காரியம் போட்டு விட்டேன், வைத்தறிச்சல போட்டு விட்டேன். ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார் சில காரியங்களை. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் இப்படி இருக்கிறாங்க, அது தப்பு, இது தப்பு, அவர்கள் இதை நம்புவது கிடையாது, பைபிள்ல இல்லாத ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். நான் சொன்னேன், ஏன் இது பைபிள்ல இருந்தா தானே நம்புவாங்க, இருந்தா நானே நம்பிட்டு போறேன், இல்லாம இருக்க போய் தான் நான் நம்பல. இதை நம்பாததினால் அவர்கள் குற்றவாளி. கிறிஸ்தவனுக்கு எங்க போது பாத்தீங்களா? வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இதை நம்பாதவர்கள் குற்றவாளிகள். ஆவிக்குரிய சபையை இன்னைக்கு ரோமன் கத்தோலிக் மாதிரி சபைகள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க சத்தியத்தை விட்டு விலகி போய்விட்டாங்களா? யாரு சொல்றது? யாரு? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருப்பவங்க, பாரம்பரியம்படி வாழ்ந்து கொண்டிருக்கவங்க, வேதத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் கீழ்ப்படியாங்க சொல்றாங்க. மற்றவங்களாம் சத்தியத்துட்டு விலகி போய்விட்டாங்களாம், சத்தியத்து விலகி போய்விட்டார்களாம், அவங்களாம் துருபதேசத்தை போதிக்கிறாங்களாம். அப்ப எங்க போது பாருங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த வேத, அதாவது 110ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? வேதத்துல சொல்றது என்னமோப்பா, எங்க கோயில் சொல்றத நீ நம்பணும். எங்க கோயில சொல்லி இருக்குது, நீ இந்த கோயிலை சுத்தி சுத்தி வந்து இந்த ஆல்டரை கழுவி குடிக்கணும். இது எங்க கோயில் சொல்லுது, எங்க முறை சொல்லுது. நீ வருஷந்தோறும்
ஒரு ஓலையை கையில பிடிச்சிட்டு வந்து அதை உன் வீட்டுல கெட்டி தொங்க விட்டு தூக்கில போட்டு அதை தொங்க விட்டு அடுத்த வருஷம் ஒரு புதன்கிழமை அதை எரிச்சு அந்த சாம்பலை நெத்தியில என்ன செய்யணும்? இல்ல வேதத்துல எந்த இடத்துல எழுதப்படல. நமக்கு தெரியும் யாரு நெத்தியில இதெல்லாம் பூசுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது இங்க வலியுறுத்தப்படுகிறோம். அது வேதத்துல கிடையாது. இது செய்யலன்னா சொல்றாங்க நீங்க யார்? ஆண்டவர் சொல்லுங்க, நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் தூஷிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:18 ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் 5 அப்போஸ்தலர் 5:40 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:18 அப்போஸ்தலர் 5:40. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும், அதை கொஞ்சம் கூட பேசவும் போதிக்கவும் கூடாது என்று சொன்னார்களாம். அப்ப அடுத்த துயரம் எதனால வருகிறது? இந்த நாமத்து நிமித்தம், இயேசுங்கிற நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். அது இப்போ ஒரு புதுசா ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. திடீர்னு சொல்றாங்க அவங்க யாரு? இயேசுவின் நாமம். ஏன் சொல்றேன்? அவங்க இயேசுவின் நாமம், நீ பிசாசு நாமா? எவ்வளவு வாய் கூசாம சொல்றாங்க. நம்ம சாது ஸ்டீபனை அடிக்கடி நம்மகிட்ட வருவாங்க. அந்த அண்ணன்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்களா, தச்சலா பேசிட்டாங்க. ஐயா அவங்ககிட்ட எல்லாம் நீங்க பேசுவீங்களா? அவங்க இயேசுவின் நாமம். திரும்ப கேட்டார், அப்ப நீ எந்த நாமையா? நீ பிசாசு கும்பிடுறியா? வாயில இன்னும் அந்த வார்த்தை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தை மகிமைக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய்த்தான் எல்லா ஜனங்களும் வரணும். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்மள யாருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருக்கணும்? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். வேதம் அழகாய் சொல்லுங்க, தங்கள் பிதாவின் நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நாமத்தை நம்ம தரிச்சிருக்கணும். அதை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, இந்த நாமத்து நிமித்தம் அநேகர் பகைப்பார். இது ஒரு தீர்க்க தரிசனம், இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், கடைசி நாட்கள் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், இந்த நாமத்து நிமித்தம் பகைப்பார்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார்கள். எப்படி? பலார் பலார் 4 அடி அடிச்சுன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறார், உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வருமா? அப்ப உங்களை ஜெபாலயத்தை துன்பப்படுத்துவார்கள். உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைப்பாங்க, ஊழியம் நினைப்பாங்க. இதெல்லாம் எது? நாமத்து நிமித்தம் வரக்கூடிய பகைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நான் உங்களுக்கு என்னைக்குமே ஒரு பேசிக் அடிப்படை உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இடல் அடையக்கூடிய ஒரு காரியம், தேவன் ஒருவரா மூவரா? சிலர் 1ன்னு சொல்றாங்க, சில 3ன்னு தெளிவா சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் ஒன்றா? ஆமா. தேவன் 3 வரா? ஆமா. திரும்ப என்ன பிரதர், தேவன் ஒருவரா? இல்ல இல்ல. தேவன் 3 வரா? இல்ல இல்ல. காரணம் என்ன? அது அறியாத புதிர் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு மணவாட்டிக்கு தன் மணவாளனை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மணவாட்டியை கூட்டி போய் சொல்றாங்க, ஏம்மா வா, உனக்கு நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆமா, நிச்சயார்த்தம் முடிஞ்சிட்டு. இதுல இருக்கிறதுல யாருமா உன் மாப்பிள்ள? இவரா? ஆமா ஆமா ஆமா. ஏமா இவரா? ஆமா ஆமா. என்னம்மா யார்? இல்ல இல்ல, இவர் இல்ல, அவர் இல்ல. நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் கற்பனை. நமக்கு யாரு தேவன்? யாரு? மணவாளன். மணவாளன் யார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் யார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம சொல்றோம், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இத பவுல் சொல்றார். நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து டவுட்ல இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சந்தேகத்துல இருக்காங்க. ரொம்ப கேட்டா அதெல்லாம் வேண்டாம் பிரதர், நான் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது, நான் எழுதி போட்டுக்கேன் பாருங்க. எத்தனையா? ரோமர் 9:5. மாம்சப்படி கிறிஸ்துவும் அவர்களை பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென், அல்லேலூயா. பவுல் எழுதியிருக்கிறார், ஐயா அந்த இயேசு யார்? இவர் என்றென்றைக்கும், நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் சதா காலங்களிலும் பூர்வ காலமாய் ஆதி ஆதி ஆதியாய் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவ தூதர்களால் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னங்க சர்வத்துக்கு மேலான தேவன்? ஆமேன்னு சொன்ன பிறகு இவருக்கு மேல ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? ஆனா இயேசு சொல்லியிருக்கா, பிதா என்னிலும் பெரியவர். அப்ப நீ உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்
இந்த ஆளு சொல்றாரு இவர் தான் பெரியவர்னு சொல்றாரு, அங்க சொல்ல என்னிலும் பெரியவர் ஒரு இருக்கிறான்னு சொன்னா அது வேதத்துல இன்னும் வசனங்கள் இருக்குதுங்க. நீங்க வாசித்து பார்த்தா தெளிவா ஏன் இயேசு சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல இடர்ல ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவர் இடர்ல அடைந்தால் அவர்கள் தெளிந்த சிந்தையோடு திறந்த மனதோடு வேதத்தை வாசிக்கவில்லை என்று அர்த்தம். அதை குறித்து எழுதியிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான அவருடைய மனக்கண்களை உருடாக்கி வை. அவங்களால சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியல. இது ஒரு பெரிய காரியம் கிடையாது, இது சுலபமான காரியம். அதுக்கு பேசிக் ஒரே ஒரு வார்த்தை சொல்லித்தாரேன். ஆதியில பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் முறையா ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு தன்னை குறித்து சொல்கிறார். ஒரு 10 கட்டளை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல் கட்டளை என்னது? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது மட்டுமே போதுங்க. இதை பிடிச்சிட்டு யெகோவா விட்னஸ் என்ன சொல்றாங்க? இயேசு தெய்வமே இல்லை அப்படின்றாங்க. நான் சொல்றேன், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்னை ஏந்தி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை ஏந்தி வேறொரு தேவனை அறிவீர்களோ ஒருவனையும் அறியேன், எனக்கு சமானமானவர். இவெல்லாம் சொன்னப்புறம் இன்னொரு தெய்வம் எப்படிங்க வர முடியும்? இன்னொரு கடவுள் எப்படி வர முடியும்? அவரே சொல்ல வேறொரு தெய்வத்தை நானே அறியேன் அப்படிங்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் பேசிக் என்ன சொன்ன? நான் ஒருவரே தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று சொன்ன பிறகு இன்னொரு தேவன் வர முடியாது. அல்லேலூயா. அப்ப எதுக்குங்க வேறொரு தேவன்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏன் கர்த்தர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை வேதத்துல அநேக வசனங்கள்ல கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அது கருகலான சத்தியமும் கிடையாது, மறைவான சத்தியமும் கிடையாது. ஆனா இன்றைக்கு அநேகருக்குள்ள ஆதி முதல் இந்த ரோமன் கேத்தலிக்குடைய அந்த உபதேசம் புகுந்து விட்டபடினால அப்படியே பிராட்டஸ்டன்ட்குள்ள வந்து பெந்தேகோஸ்துக்குள்ள வந்து நமக்குள்ள அது வந்தபடினால நம்ம தாராளமா ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்களை சொல்கிறோமே தவிர வேதம் ஒரு நாள் அதை அனுமதிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இதை சொன்னீங்கன்னா உங்களை சபைக்கு புறம்பாக்கிடுவாங்க. இது வேற ஏதோ ஒண்ணு. பவுல் சொல்லுகிறார், நான் சொன்ன அந்த சுவிசேஷம் தவிர நானாவது வானத்திலிருந்து வந்த வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்ட கடவன். மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி 2 தடவை சொல்லுகிறாரு. அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அவர் எப்படி போதிச்சாருன்னா அவர் தான் ரோமர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. இவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அப்ப ஏன் பிதா குமாரன் எழுதியிருக்கிறது சொன்னால், குமாரன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில விளக்கம். வம்ச வரலாறு பாத்தீங்கன்னா, இவன் அவனுடைய குமாரன், இவன் இவனுடைய குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்ப ஆதாம் தேவனுடைய குமாரன்னா ஆதாம் யார்? மனுஷன். அப்ப குமாரன் என்பதற்கு சரியான அர்த்தம் மனிதன். சொல்லுங்க. ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள்? அதானே எபிரேயர்ல எழுதியிருக்க 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் நம்மை போல என்ன செய்தாராம்? அப்ப மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்க்க யாரு? பிள்ளைகள், மகன் அல்லது குமாரன். அப்ப அவரும் யாரா வராரு? மனுஷனா வராரு. மனுஷன் வந்தா யார் தான்? அது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்கன்னா அது பெரிய இடலே கிடையாது. வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார், அந்த தெய்வத்தை தவிர வேறு தேவன் கிடையாது. இதை சொல்வீர்களானால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். எப்பா, இயேசுங்கிற நாமத்தின் நிமித்தம் நீங்க பகைக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இன்னொரு காரியத்தை முக்கியமா பார்த்துக்காங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, நான் இந்த சொல்ல வந்ததும் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஏன் பிரிச்சு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த வேதம் எழுதப்பட்ட காலம் என்னது? இயேசு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த காலம். அப்ப யூதர்களுக்கு இந்த மனுஷிகத்தின் அது அவனுக்கு தெரியும், ஒரே தேவன் தவிர வேற தேவன் கிடையாது. அவன் அவனுக்கு ஏற்கனவே அடிப்படை என்னதான்? ஒரு தேவன். அப்ப இந்த மாம்சீகத்தையும் தெய்வீகத்தையும் பிரிச்சு எழுதும்போது ஈஸியா புரிஞ்சு படிச்சுட்டு போயிருவான். அந்த காலத்துல அந்த எல்லாருக்கும் அது தெரிந்தபடினா. இப்ப நமக்கு என்னது? புதுசா படிக்க 2ஐயும் சேர்த்து படிச்சிடறோம். அதனால என்ன ஆகுது? அதை பிரித்து நாம் வாசிக்கிறோம். அது எங்க கொண்டு வராங்க? ஆதியிலே தேவன் அப்படிங்கிறது ஏலோகிம் அப்படின்னு இருக்குது. ஏலோகிம் பன்மையில இருக்கிறது. ஆனா உண்மையா ஏலோகிம் என்பது ராஜரீக வார்த்தை. ராஜரீக வார்த்தைன்னா என்னது? மெர்சியை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுவேன். ஆனா பாத்திமாஸ்டரை பார்த்து வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். அப்ப மெர்சியை பார்த்து வான்னு கூப்பிட்டோட தனியா வருவா, பாத்திமாஸ்டர் வாங்கன்னு கூப்பிட்டோட அப்படி 4 பேரா வருவாங்கன்னு சொல்ல முடியுமாங்க? எதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க ஒரு ஆள் தானே வராங்க. அது கனத்துக்குரிய வார்த்தை. அது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு கனத்துக்குரிய ஒரு வார்த்தை. ஏன் இவளை வான்னு சொல்றேன்னா, நான் இவளுக்கு கொடுக்கக்கூடிய கனம் வேற, அவங்க அதாவது இவன் மேல வச்சிருக்கிறது அன்பு, அவங்க மேல வச்சிருக்கிறது மரியாதை. அப்படிதானங்க? அவங்க பெரிய ஆள், அவங்க மேல நான் மரியாதை வைத்திருக்கிறேன், மரியாதை கலந்த அன்பு வைத்திருக்கிறேன்.
இவட்ட நான் ரொம்ப மரியாதை கொடுக்க மாட்டேன். நான் இவளை என்ன செய்வேன், பாசத்தோட என்ன செய்வேன், அவளை நான் பிள்ளையா நேசிப்பேன். அவன் மேல நான் ஒரு மரியாதை வைத்து அன்பு வைத்திருக்கிறேன். அப்ப இவளை வா அப்படின்னு சொல்றேன், அவங்கள வாங்க அப்படின்னு சொல்றேன். வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் வருது. அது கனத்துக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. இது புரியாம இந்த நாமத்து நிமித்தம் அநேகர் என்னை பகைப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார். எப்படி துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. இயேசு நாமம் சொல்லி யாரா உங்களை கிண்டல் பண்ண சந்தோஷப்படுங்க. ஏன்னா வேதம் சொல்லிக்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியவான்களுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், துயரப்படுகிற நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், துயரப்படுகிற நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. இந்த நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவே. நல்ல கரங்களை தட்டி. என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவே. அன்பின் ரட்சகா என்றும் வாழ்கவே. ஆத்ம நண்பனே அன்பின் ரட்சகா இயேசு நாமம் என்றும் வாழ்கவே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூமியிலும் உயர்வானது, தேனிலும் இன்பமானது, தேனிலும் மதுரமானது, தேனிலும் இன்பமானது. புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள், அவங்க சொல்லாங்க நீ கிறிஸ்தவன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை துயரப்படுத்துகிறார்கள். நான் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் சந்தோஷப்பட வேண்டும். இது கர்த்தர் அனுமதித்த ஒரு துயரம். அல்லேலூயா. பேதுரு எழுதிக்க பாருங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால், எழுதிக்க கிறிஸ்தவனா இருப்பதனால் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுபட்டா உங்க குடும்பம் உங்களை ஒதுக்குன்னு. அப்ப நிறைய பேர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்திருக்கீங்க. நீங்க இயேசுவின் நாமத்தில் துக்கப்பட்டா பாக்கியவான்கள். ஏன்னா கர்த்தர் சொல்கிற உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவின் நாமத்து நிமித்தம் துக்கப்பட்டா சொல்லுங்க, ஆமா வேதக்காரி வேதத்துக்கு போயிட்டாலும், சொந்தத்தை விட்டு போயிட்டா, பெத்தப்பன சொல்லுங்க, பெத்த அப்பனை தான் தேடி போயிடும். இது திருட்டப்பன் என்னை திருடி கொண்டு வந்து என்னை ஏமாத்தி தெய்வம் அல்லாதவர்கள். நான் சொல்றேன், இங்க நீ வணங்குற தெய்வத்தை அமெரிக்கால வணங்குறாங்களா, ரஷ்யாவில் வணங்குறாங்களா? ஏன் தெரியல? இந்த ஊருக்கு மட்டும்தானே. நிறைய தெய்வத்துக்கு முன்னால ஒரு ஊர் பேர் இருக்கும் பார்த்துக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எந்திப்பாங்க, அதெல்லாம் பெத்தப்பனை விட்டுட்டு கேளுங்க, எப்பயா பெத்தப்பன் இருக்கட்டும், அந்த ஒரு அப்பையும் பேர சொல்லு. எனக்கு தெரியும் சை பாலாபிரகாம் அப்படின்னா எங்க அப்பா பேர் என்னது, சைமன். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதே மாதிரி ஒரு பேரை சொல்லுங்கப்பா, 22 பேரை ஏன் சொல்லணும்? அவங்க சொல்லுவாங்க பெத்தப்பனை விட்டு வராத அப்பனை. வேதம் சொல்லுது, நமக்காக ஒரு தாய் எப்படி ரத்தம் சிந்தி குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அதே போல கற்ப வேதனைப்பட்டு சிலுவையில பெற்றெடுத்தவர் இயேசு. அல்லேலூயா. அதனால நாமத்து நிமித்தம் உங்களை துயரப்படுத்தினா பாக்கியவான்களா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். 4வதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறது, வசனத்து நிமித்தம் உபத்திரம் வருமா. வசனத்து நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், நீங்க சத்தியத்தை கீழ்ப்படிஞ்ச நிமித்தம் மற்றவங்க பாரம்பரியத்தில் உள்ளவங்க உங்களை துக்கப்படுத்துவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாரம்பரியம் என்ன தெரியல. ஐயா எனக்கு தெய்வீக சுகம் வேணுமா, போ ஆவிக்குரிய சபைக்கு. பிசாசு போணுமா, போ ஆவிக்குரிய சபைக்கு. வியாதி சுகமானுமா, போ ஆவிக்குரிய சபைக்கு. ஆனா கல்யாணம் எங்க போகணும், கல்றைக்கு எங்க போகணும்? காரணம் என்ன? எதுக்கு அங்க போகணும்? ஓம் அப்படின்னு அவங்க ஏதோ மந்திரம் ஓதுவாங்க. இதை கேட்கறதுக்கு அவர்களுக்கும் புரியாது, இவங்களுக்கும் புரியாது. நான் ரொம்ப காலம் ஒரு கல்யாணப்பட்ட நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், கர்த்தருடைய பெரிய கிருபை பாருங்க, ஆண்டவர் என் மேல உள்ள அன்புனால அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் புக்ல பாடுறேன். பூத்தி கட்டாத கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் இது என்னமோ இந்த ஹார்மோனியம் வாசிப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிடுவாங்க. இன்னொரு பாட்டு வந்து ஸ்கூல்ல பாடுவாங்க, இப்ப உண்டாமா டிடிஜேல ஈசா பீசா பீன். அது ஒரு பிள்ளைக்கும் பாட்டை பாட சொல்ல, ஒரு பிள்ளைக்கும் தெரியாது, எந்த பிள்ளைக்கும் தெரியாது. ஆனா அதை என்ன செஞ்சிருக்காங்க பிள்ளைகள், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இத மாதிரி சில காரியங்களை வேணுமா, அதுல போய் அப்படியே நிக்கணுமா, அவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல எடுத்து கொடுக்கணுமா. இது நான் உண்மையா சொல்றேன்,
அந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்குமா? எல்லா மனுஷனுக்கும் ஆத்ம பாரம் இருக்குமா? யாரோ ஒருத்தன் ஐயா மூர்த்த நேரம் நெருங்கிட்டியா, பஞ்சாங்கத்துல பார்த்து வந்திருக்கோம், நல்ல நேரம் 10 மணிக்குள்ள முடியுது, 10:30 மணிக்கு முடியாதுன்னு ஐயரை சொல்ல ஃபீஸ் கட்டாம தாலி கட்ட முடியாது. பாக்கியெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இது ஏன் போட்டு அளந்து போய் அலைகிறாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையான 4 ஊழியக்காரன் தலைப்பட்டு அமுக்குவாங்க, அது 2வது. நம்ம ஊழியக்காரங்க போட்டு கல்யாண நாள் அதுமா இயேசு நாமத்துல இவங்க வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சில இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் உழைச்சு விட்றாங்க, அது 2வது. அப்போ இன்னைக்கு என்ன வருகிறதா? வசனத்து நிமித்தம். ஐயா வசனம் இப்படித்தானே சொல்லுது, வசனம் இப்படித்தானே சொல்லுது அப்படின்னு சொன்னா பகைக்கிறார்கள். வார்த்தை இப்படித்தானே சொல்லி நீங்க பாரம்பரியத்தை அப்படி செய்றீங்கன்னா பகைக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கல்யாணத்துக்கு முந்த நாள் மூர்த்த நாள்ப்பா, நீ ஜோமனுக்கு வா அப்படின்னு நாங்க போயிருந்தேன். ஐயா என்ன செஞ்சாரு, அங்கேயே மேல சுருட்டி வச்சுட்டு உட்காந்து நெல் அளந்துட்டு இருந்தாரு. நான் எனக்கு வைத்தறிச்சல் வந்து, ஏன்பா வீட்டுல ஒரு நபர் கிடையாதா, இந்த வீட்டுல பொம்பளையாலே கிடையாதா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு குருவானவர், சேகர குருவானவர், அவர் பல சபைகள் பல காரியம் பள்ளியில கரஸ்வர எல்லாம் இருக்கும்போது அவரை போய் அளக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாதா அப்படின்னு பார்த்தா கடைசிலாம் சொல்லாங்க அவரை அளந்து என்ன செய்யணுமா? எந்த இடத்துலங்க பைபிள்ல இருக்குது? இது புறஜாதியோடைய மார்க்கம். இது நீங்க ஏத்து பேச சொன்னா வசனத்து மட்டும் உங்களை என்ன செய்வாங்க? பகைப்பார்கள். எரேமியாத்துல தெளிவா சொல்லுக்கு, புறஜாதியோடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு, நல்ல பாக்குறது கெட்ட நேரம் பாக்குறது. எந்த ஒரு இந்துவாது வேதத்துல பைபிளை பார்த்து அதை பார்த்து உங்களுக்கு காரியத்தை முடிக்க மாட்டான். ஆனா கிறிஸ்தவ மட்டும் கேலண்டரை பார்த்து என்ன செய்யறான்? நல்ல நாள், முகூர்த்த நாள், என்ன நாளுங்க? எந்த பைபிள் எழுதி வச்ச? மோசே எழுதி வச்சாரா? பவுல் எழுதி வச்சாரா? முகூர்த்த நாள் பார்க்கிற கிறிஸ்தவன் சபிக்கப்பட்டவன். முகூர்த்த நாள் பார்க்கிற கிறிஸ்தவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன். முகூர்த்த நாள் பார்த்து இல்லாதனால நம்ம முடிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க? அதுக்குன்னு நாள் குறிச்சு வச்சிருக்கலாம், அது யார் குறிச்சு வச்சான்னு கேட்கேன். இது நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். தீக்காக்காரன் கல்யாணம் முடிக்காங்க, கரி நாள்ல ராகு காலத்துல கல்யாணம் முடிச்சு கருப்பு சட்டை போட்டுட்டு கல்யாணம் முடிச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்கான். அவனுக்கு இருக்க தைரியம் யாரு கிடையாது. எந்த ஒரு இந்துவாவது மூர்த்த நேரம் இல்லாம தாலி கட்டிருக்காங்க, காலைல 3:30 மணிக்கு கரெக்டா 3 மணிக்கு அவங்களுடைய வார்த்தையை கொடுத்து, அவங்க கடவுளை அவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்து பயப்படுறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ வசனம் திரும்பத்த நமக்கு துக்கம் உண்டாகுமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எழுதியிருக்கிறது, யூதருக்குள்ளே மகா துக்கம் வந்ததாம். யூதரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு விட்டார்கள். மகா துக்கம். ஏன் இந்த துக்கம் வந்தது? எதுக்கு இந்த துக்கம் வந்தது? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆமான் யூதர்களை குறித்து சொல்கிறான். இங்க ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், இவர் வழக்கம் நம்மை விட விகற்பமா இருக்கிறது. நம்மலாம் தூக்குற நேரத்தை அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா நம்மளாம் கெட்ட நாள் சொன்னா அவன் நல்ல நாள்னு சொல்றான். நம்மளாம் ஆடி மாசம் முடியாதுன்னு இவன் ஆடி மாசம் என்ன செய்யறான்? அன்னைக்கு ரோசியோட நிச்சயத்தான் முடிஞ்சது. ஒருத்தன் பையன் வந்து கேட்க, என்ன ஆடி மாசம் வச்சுட்டீங்களா? கல்யாணமே வச்சுக்கூடையா? ஆடி மாசம் என்ன இப்போ? லேவியராமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆடி மாதத்தில் திருமணம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்குதா? அதோட புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன 22ஆம் கொரிந்தியருக்கு ஏதாவது சாத்தவங்களுக்கு காரணம் 12ஆம் நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா? சத்தியத்தை விட்டு புறம்பாக பண்ணிவிட்டார்கள். ஆனா நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, இது நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். ஆண்டவர் சொல்லுங்க, எப்படி பகைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. உலகத்துல இந்த கடங்காரன் வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்க நிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் புறஜாதி மார்க்கத்தை அவங்க கற்றுக்கொள்ளல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க சொன்னா வணங்க மாட்டேன் அப்படின்னாங்க. தானியேலை போய் அவனை போய் வணங்கினா வணங்க மாட்டேன் அப்படின்னாங்க. அது நிமித்தம் வேதனை வந்தது. கடைசியில் அவங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுத்தார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்து நிமித்தங்க, வசனத்து நிமித்தம். அப்போஸ்தலன் பவுல் 19ஆம் அதிகாரத்துல அவன் வசனத்தை சொல்றான். அவனை அடிக்கிறாங்க, சிறைச்சாலை போடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை தலைமை காலில் வந்து விழுறான். கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க எந்த சொந்தக்காரங்க ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல நிமித்தம் உங்களை பாய்க்காங்களோ உங்க காலில் வந்து விழுவாங்க. சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே இயேசு நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா.
ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். சத்தியத்துக்கு நின்று பாருங்க, சத்தியம் உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். அங்க வலது பக்கம் 1000 பேர் விழட்டும், இடது பக்கம் 10000 பேர் விழட்டும், கவலைப்படாதீங்க. இயேசு என்னோட இருக்காரியா, நான் ஆண்டவருடைய வசனத்தில் நிற்கிறேன், தைரியமா நில்லுங்க. நிந்தைகள் வரும், நெருக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இதை ஆண்டவர் துயரப்படுகிறவர்கள் சொல்கிறார். இது நிமித்தம் எங்க அக்கா கல்யாணத்துல ஒரே சினிமா பாட்டா போட்டோம். எங்க பெந்தகோஸ்தே சித்தப்பா அருமநாயகம் வந்தாரு, இந்த பாட்டெல்லாம் போடாதீங்கயா, கர்த்தருடைய பாட்டை போடுங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க அதான் போடுவோம் அப்படின்னோம். நீ இந்த பாட்டை போட நான் வெளியில போயிருவேன் அப்படின்னாரு. போறோம் அப்படின்னோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும், பாரு எப்ப பார்த்து அப்படி அலோலியான்னு கத்தி போட்டு எப்படி ஜோம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொன்ன, நான் வெளியில போயிருவேன் அப்படின்னா போ. எனக்கு தேவையே கிடையாது. மச்சான் நீ தேவை கிடையாது, மாமா நீ தேவை கிடையாது, அண்ணன் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. அல்லேலூயா. இந்த உறவுகள்லாம் என்னை விட்டு பிரிந்தாலும் பிரியாத ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பண்ண இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அண்ட் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக என்ன இயேசு என் கூட நிற்பாரு. எல்லாரும் விலகிடுவாங்க, எல்லாரும் பிரதியை பிடிச்சு தள்ளிடுவாங்க, எல்லாரும் புறம்பாக்கிடுவாங்க. முழங்கால் பட்டு அப்பா எல்லாரும் போயிட்டு அனாதையா நிக்கிறேன்னா இயேசு பக்கத்துல வருவாரு. கவலைப்பட, நான் உன் கூட இருக்கிறேன் பாரு. ஆமென். அவர் கைவிட்டாரு இன்னைக்கு என்னைக்கு எழுந்திருப்போங்க. நான் மட்டும் உன் கூட இருப்பேன், நான் மட்டும் உன் கூட இருப்பேன், நான் விட்டு விலக மாட்டேன். யார் கைவிட்டாலும் கைவிட்டாலும், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம், நிலை பெயர்ந்து போகலாம், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீ ஏன் வார்த்தைக்காக நிற்கிற. வெளிப்படுத்த விஷயத்தில் எழுதியிருக்கிறார், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து போய் நாமத்தி நீ மரியாதைப்படியானால எல்லாரும் முட்டி மோதிக்கிட்டு இருப்பான், உனக்கு நான் வாசலை திறந்து வைப்பேன். ஆமென். வார்த்தைக்கு நிக்கணுங்க. வார்த்தை நிமித்தம் துயரம் வரும், வசனத்தை கீழ்ப்படி நிமித்தம், வசனத்தை போதிக்கிற நிமித்தம் துயரம் வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு தைரியமாய் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுப்பார். எப்படி ஆறுதலை கொடுக்கிறார்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல் என்று எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனத்தால் ஆறுதல் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் சொல்லி, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறாராம்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நான் செத்து போயிட்டேன்னு யார் என்ன அடக்கம் பண்ணுவா? நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதானே, யார் உங்களை அடக்கம் பண்றாங்கன்னு. கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதானே. அது பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நித்திய ஒரு ஆறுதல் ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆதியாமத்துல முதல்ல வெளிப்படுத்த விசேஷம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குங்க? நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், பழைய ஏற்பாடு எதுக்கு அப்படின்னு. பழைய ஏற்பாட்டின் காலம் எதற்காக? பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னா, ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நெருப்பு கையை விட்டா என்ன செய்யும்? சுடும். அப்போ இதை சுடுது அப்படின்னு இவங்களுக்கு வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலரை திருஷ்டாங்களை வைத்த. இஸ்ரவேல்னு ஒருத்தனை உண்டாக்கி ஆபிரகாம் சந்தியில் எடுத்து அவன் விரல விட்டார் உள்ளுக்க, சுட்டுட்டு உடனே காத்த பத்தியா சுட்டுட்டு, அதனால நீ என்ன செய்ய, அதை கை விடாது. இதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்தாங்க. அவனுக்கு தான் நியாயப்பிரமாணம் கட்டளை எல்லாம். அவன் அப்படியெல்லாம் அனுபவிச்சு ஆண்டவர் காட்டுறார், பாரு இவனால நன்மை அடைய முடிஞ்சதா, முடியலையா, அப்ப அதை விட்டு புதிதாக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். இது ஆட்டு மாட்டோட ரத்தத்தில், என்னுடைய புதிய ரத்தத்தினாலே உனக்கு என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதம் நமக்கு எழுதப்பட்டுள்ளது, அது நிழலாக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டுள்ளது. இது நமக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த வசனத்தை வாசித்து நாம் ஆறுதல் அடைய வேண்டுமா? தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தை நம்ம ஆறுதல் படுத்தணும். இன்னைக்கு பக்கத்துல அக்கா உனக்கு தெரியுமாக்கா இப்படி ஆயிப்பாச்சுக்கா கோமறைன்னு உட்கார்ந்து அழாதீங்க. அந்த அக்கா உங்களை தேர்தல் படுத்த மாட்டா. கவலைப்படாதமா கவலைப்படாதமா அப்படின்பா. உங்களை ஆறுதல் படுத்த மாதிரி பேசிட்டு பின்னால செய்வா. பெருசா என்னமோ மினிக்கிட்டு அலைஞ்சாலும் அவளை பாருங்க, என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சா உங்களுக்கு தெரியுமா? அவ நிலைமை இப்படித்தான் அப்படிமாங்க. நம்மை ஆறுதல் படுத்துவது சிறுவையில் அதுவே எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேத புத்தகம் இன்னைக்கு தான் நம்ம பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. அதானே வழங்காம போறோம். ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் பாக்கி. நம்ம தான் வாசிக்கிறதே கிடையாது, பிற எங்க வழங்குவோம்?
அதான் நமக்கு ஆறுதல்னு சொல்லியிருக்க. நமக்கு தான் பைபிள் வசனமே தெரியாத. சிலர்லாம் வசனத்தை பேசுற பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் பைபிளை யாருப்பா எழுதுனா? இந்த பைபிள்லாம் எங்க பைபிள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிலர் வாசிக்க கிடையாது, அறகுற வேதாந்தம் அப்படி திறந்து வச்சுக்கிட்டது. நான் சொல்றேன், நீ 5 மணி நேரம் வேலை செய்றீங்களே, ஏன் கர்த்தருக்குன்னு ஒதுக்க முடியல? வேற எப்படி உங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்க சுயபலத்துல எவ்வளவுதான் தூக்கிறீங்களோ அவ்வளவுதான் முடியும். இந்த பாப்பாவை ஒரு தங்க நிறைய கிடக்கு, குமிச்சு கிடக்கு, இந்த பாப்பாட்ட சொல்றேன், பாப்பா உன் கை நிறைய அள்ளிக்க, எவ்வளவுதான் அள்ளுவா? அதிகபட்சம் ஒரு 5 கிலோ அள்ளிட்டு போகலாங்க, அவ்வளவுதான். அவ என்ன கூப்பிடுறா, பாஸ்டர் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவன் 5 கிலோ, நான் 15 கிலோ, என்னால 25 கிலோ கூட தூக்கிட்டு போக முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கீங்க உங்க சுய உழைப்புல உங்க சுய காரியத்துல முன்னேறலாம். அப்படி இல்லை. என் ஆண்டுடைய கிருபை சார்ந்து கொண்டு பாருங்க, பல மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம சொந்த கை பிரயாசத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா என் கூட உதவி செஞ்சா எப்படிங்க இருக்கும்? கூட பக்கெட்டை தூக்கிட்டு போவோம் பாத்தீங்களா? இந்த சின்ன பிள்ளைகள், சில பிள்ளைகள் ரொம்ப துருதுன்னு வரும். ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு போய் நான் தான் தூக்கிட்டு வருவேங்க. சரிம்மா நீ தூக்கிட்டு வா, நானும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா லேசா ஓரமா பிடிச்சிட்டேன், நம்ம தான் தூக்கிட்டு போவோம். அது கையை என்னமோ பிடிச்சிட்டு வரும். இதை மாதிரி தாங்க வாழணும். நம்ம நம்முடைய வாழ்க்கை இயேசுவை சார்ந்தா வாழ வேண்டி இருக்கும். அல்லேலூயா. நம்ம சுயம் ஒண்ணும் கிடையாது. அப்போ தேவனுடைய வசனம், வாக்குத்தத்தம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அதனால கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். துயரப்படுகிறவள் பாக்கி அவங்களை வேத வசனத்தினாலே அப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துறது இல்லை. நீங்க உடனே மனசுல நினைக்கலாம், அப்படி ஏதாவது வசனத்தை சொல்லி ஒருத்தர் சொன்னா எல்லாத்துக்கும் வசனம் வச்சிருப்பீங்க. இப்படி சொன்னாலும் 4 வசனம் வச்சிருப்பீங்க, அப்படி சொன்னாலும் 4 வசனம் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைங்க. இதெல்லாம் வானம் பூமி ஒளிந்து போனால் ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இது நிறைவேறும். ஆமென். இது ஒரு நாள் பொய்யா போகாது. இது சொன்ன வார்த்தைகளை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தோட நிலைமை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த வேதத்தால் முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது. புதுசா எதுவுமே வரல. இன்னைக்கு சிப்பு மாட்டுறாங்க பூனைக்கும் நாய்க்கும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு நாய் காணாம போயிட்டா நம்ம என்ன செய்வோம்? சனியம் போட்டோம், தெருநாய், அது போயிடும். ஆனா வெளிநாட்டில் அப்படி கிடையாது. சில நாடுகளில் ஒரு பூனையை வாங்கி வளர்க்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஒரு சிப்பு பதிப்பாங்க, அதை கரெக்டாக மெடிக்கல் செக்அப் பண்ணணும். இப்போ நேற்று வாசித்தேன், ஒரு பூனைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணிக்காங்க, கிட்னி ஃபெயிலியர். உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதை காப்பாற்ற ரொம்ப செலவாகும் அப்படின்னு. எவ்வளவு செலவாக இருக்கா? 19 லட்சம் ரூபாய் அப்படின்னு தரான். 19 லட்சம் ரூபாயை கொடுத்து காப்பாத்தி தினத்தந்தி பேப்பர்ல வந்துட்டாருங்க அந்த ஆளு. 19 லட்சம் ரூபாய் ஒரு பூனைக்கு என்னது போயிட்டான்? கோழி வளர்ப்பாங்க, கோழிக்கு திடீர்னு கால் ஒடிஞ்சு போயிரும், உடனே கொண்டு நினைச்சா ஒரு ஆர்த்தோ பார்த்து பண்ண, நம்ம மக்களை அடுத்த செகண்டே குழம்பு வச்சிருவாங்க. சந்தோஷப்பட்டு கழிகுறு கோழிக்கு கத்திர சோதம். அப்ப அந்த பூனைகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? சிப்பு பதிச்சிருவாங்க. இது எங்கேயா தப்பிச்சு போயிரும், எங்கேயா கண்டுபிடிச்சு அதை பார்த்த உடனே கரெக்டா அந்த அட்ரஸ் கிடைக்கும். நான் கூட நினைக்க பூனை செத்தா கூட இதெல்லாம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பூனைய ஏதாவது இற போடலன்னா அதுக்கு கேஸ் போட்டுருவாங்க. நாயை கொடுமைப்படுத்த அடிச்சிடக்கூடாது. கால் கால் கால்னா பக்கத்துல ஹலோ இங்க கால் கால்னு சத்தங்க இருக்குது, இது இங்க நாயை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வெளிநாடுகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. இப்ப சிப்பு வந்துட்டு இப்ப மனுஷங்களும் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. 18 லக்க எண்கதை வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு வரக்கூடிய ஆதார குறித்து என்ன இருக்குது? அப்ப எல்லாம் வேத வசனம் ஒளிந்து போகாது. அதனால நம்ம ஏமாற்றுவதற்கு ஆறுதல் சொல்லல. அந்த வார்த்தைகள்லாம் எப்படி நிறைவேறுகிறதோ அதே போல சொல்லப்பட்ட எல்லா ஆறுதலின் வார்த்தைகளையும் நிறைவேறும். இந்த வார்த்தையினாலே நாம் நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து எப்படிங்க ஆறுதல்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆண்டவர் இரண்டாவது நம்ம எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியினால ஆறுதல் படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால். அப்போஸ்தலர் 13:52 வசனம் சொல்கிறது, சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உபத்திரவத்தில் அவரை தெய்வமே எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஏசாயா 61:3 சொல்கிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அபிஷேகத்தை கொடுக்கிறார். துயரப்படுகளுக்கு என்ன அபிஷேகம்? ஆனந்த தைல அபிஷேகம். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம். அப்ப பரிசுத்த ஆவியினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? இப்போ வேதத்துல படி பார்க்க போனா
நமக்கு ஒரு வேதனை வரும்போது, துயரம் வரும்போது நம்ம பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த நிரம்பி ஜெபிக்கணும். அப்பொழுது உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத தேவ சமாதானம். இது நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த சமாதானத்தை உலகத்தால் கொடுக்கவும் முடியாது. உலகம் எப்படி சமாதானத்தை கொடுக்கும்? 10,000 ரூபாய் தேவையா? 10,000 ரூபாய் தருகிறேன், உடனே சமாதானம். என்ன தேவையோ அதை கொடுத்த உடனே சமாதானம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த சமாதானத்தை உலகத்தால் கொடுக்க முடியாது. என்ன அப்படின்னா, படுக்கை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா தூக்கத்தை என்ன செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்களேங்க, தூங்கிட்டோம் பிரதர். அதுக்குள்ள படுக்கை விலை கொடுத்து வாங்கலாம். நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான படுக்கை, எது என்ன 25 அடி கூட நீங்க பெட்டு செய்யலாம், ஆனா தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நீங்க விதவிதமா சமையல் பண்ணலாம், அது ருசியை கொடுப்பது, சாப்பாட்டுக்கு பசியை என்ன செய்ய முடியாது, நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒன்னும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ கர்த்தருடைய கிருபை. அப்ப அந்த பசியை கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்டு திருப்தி அடைகிறோமா, அதை கொடுத்திருப்பது யாருங்க? கர்த்தர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அபிஷேகத்தை நம்ம நிரப்பப்படும் போது ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெறாதவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்தால் கொடுக்க முடியாது, அந்த நிம்மதியை கொடுக்க முடியாது. ரிச்சர் உம்ரன்னு சொல்லுகிறார், 14 இடங்கள்ல அவரை தீனால காயப்பட்டு உள்ள சொருவினாங்களாம். ஆனால் தப்பிச்சுக்கிட்டாரு. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், ருமேனியா சிறைச்சால கம்யூனிஸ்டுக்காரங்க எங்களை இரும்பு கால் கொண்ட பூட்ஸ்னால எங்களை மிதிப்பாங்க, எலும்புகள்லாம் உடையும், தலை உடைஞ்சு ரத்தமா போகும், கதறுவோம், சாப்பாடு தரமாட்டாங்க, அடிப்பாங்க, இங்க மலங்களை எள்ளி வாயிலே திணிப்பார்கள், மேல மூத்திரம் பொழிவாங்க, ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்வாங்க, அவ்வளவு லட்சியங்களை நடத்துவார்கள், பெண்களை நிர்வாணமாக்கி அடிச்சு உதைப்பாங்க, நல்ல பனிக்கட்டி உள்ளுக்கு தூக்கி போடுவாங்களாம். சொல்றாங்க, இதெல்லாம் அடிச்சுட்டு எங்களை அறைக்குள் பூட்டி போய்விட்டு அவங்க போய்விடுவாங்க. அவங்க போன பிறகு அருமையான ஒரு தேவ பிரசன்னம் அந்த சிறைச்சாலை கதவுகளை தாண்டி வரும். நாங்க அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். கரங்களுக்கு அலையில சொல்லுங்க, எப்படிங்க தன்னை அடிச்சவனை, உதைச்சவனை, நிந்திச்சவனை, கஷ்டப்படுறவனை எப்படி ஒரு மனுஷனால மன்னித்து ஜெபிக்க முடிகிறது என்று சொன்னால் அதான் உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதியிருக்கிற, தாங்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவமானப்படுவதற்காக பாத்திர எண்ணப்பட்டபடினால சந்தோஷப்பட்டாங்க. அவமானம் அடைஞ்ச எப்படிங்க சந்தோஷம் வரும்? அதான் பரிசுத்த ஆவியினால உண்டான சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் என்னவென்று சொன்னால், அது உலகத்தை நமக்கு கொடுத்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க சந்தோஷம் நம்ம விட்டு போனாலும் சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால சந்தோஷம். அதான் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எழுதியிருக்கிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா கீழே எழுதியிருக்கிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறு. கரங்களுக்கு அலையில சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுங்க, இந்த துக்கப்படுகிற பாக்கியவான்கள் நீங்கள் சந்தோஷமாய் மாற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய நாம நிமித்தம் வரணும். நேற்று ரொம்ப ஒருத்தங்க திட்டாங்க பிரதர், ரொம்ப கெட்ட வார்த்தையா அடிச்சிட்டாங்க பிரதர், காதுல கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் திட்டாங்க பிரதர், வாயில வர முடியாத வார்த்தையெல்லாம் திட்டிங்க பிரதர். யாருமே இப்படி திட்டினே கிடையாது பிரதர். எதுக்குங்க திட்டினாங்க? 3 மாசம் வட்டி கொடுக்கல. நானே சொல்றேன், அப்படிதான் திட்டுவாங்க, கூட கொஞ்சம் கூட திட்டுவாங்க. இது நம்ம செஞ்ச பாவத்துக்குள்ள பரிகாரம். இப்ப நீங்க உள்ளத்துல உடஞ்சி போய் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உண்மை காரியத்தில் நான் உண்மையா இருப்பேன், எனக்கு இந்த வட்டி கடை இன்னும் வரக்கூடாது, வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா கொடுக்க திராணி இருக்கிறதா என்பதை என்ன செய்யணுமா? பார்க்க வேண்டுமா? அப்போ அது கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வரக்கூடிய துயரம் கிடையாது. நாமத்து நிமித்தம் வரக்கூடிய துயரம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு போதித்து நடத்தா. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுப்பார் பாருங்க. இந்த பூமியில எனக்கு வீடு இல்லை, எல்லாரும் உனக்கு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க சொல்லுங்க, பெரிய வீடு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பட்டு தங்கம் இருக்கான்னு கேளுங்க. எங்க ஊர்ல தரையே தங்கத்துல ஆண்டா போட்டிருக்கோம். நீ தர வேண்டியதில்லை, எனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறான், எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய இறந்த நாளை என்ன செய்யறாங்களாம், பெரிய பெரிய தலைவருடைய இறந்த நாளை கொண்டாடுறாங்களே. இறந்த அன்னைக்கு பெருசா விசேஷமா கொண்டாட, ஏங்க அவங்க பிறந்த அன்னைக்கு கொண்டாடல? தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட இறந்த நாளை என்ன செய்வாங்க? அவர் இறந்த அன்னைக்கு என்ன செய்வாங்க? முதலமைச்சர் ஏன் அவர் பிறக்கும் போது முதலமைச்சர் பிறந்துட்டாரு யாராவது சொல்றாங்களா?
ஏன்னா அவர் எப்படி பிறக்கல? முதலமைச்சரா பிறக்கல, எங்கேயோ பிறந்தாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஊசி போட்டுட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எங்கேயோ இருக்கிறாங்க. அப்போ ஒரு துவக்கம் அற்பம் தான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிங்க, பிரதர் நான் இப்படித்தானே இருக்கேன். உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அது சம்பூர்ணம். அது கடைசியா எங்க போய் முடியுது? நித்திய ராஜ்யத்திலே முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சந்தோஷம் எதை குறித்தா இருக்கணும்? படிச்சு முடிச்சு ட்ரைனிங் எடுத்து டாக்டர் ஆகிட்ட அப்ப சந்தோஷம் இதுல 1ஆம் கிளாஸ்ல சேரது பெரிய சந்தோஷமா? டாக்டர் ஆகுது பெரிய சந்தோஷமாங்க? அதானே. அப்ப நம்முடைய முடிவு எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. துயரம் என்பது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம் வர வேண்டுமே தவிர உலக காரியத்தில் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்காக நம்ம வேலை செய்வோம், கர்த்தருக்காக அவமானங்களை சகிப்போம், கர்த்தருக்காக நஷ்டங்களை சகிப்போம், கர்த்தருக்காக இழப்பதற்கு ஆயத்தமாகுவோம். ஏன்னா பின்னாடி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாம் பெற்றுக்கொண்ட எதற்கும் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கொடுப்ப நிமித்தம் யாரும் நீங்க துயரப்பட வேண்டாம். நீங்க சபைக்கு வர நிமித்தம் துயரப்பட வேண்டாம். இது நிமித்தம் வரக்கூடிய துயரங்கள் எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்படியே முழங்கால் போட்டுரும். எவ்வளவு மகிமையான ஆண்டவர் பாருங்க. நான் யோசித்தேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா அப்பாட்ட கேட்ட, ஆண்டவரே நாங்களாம் கஷ்டத்தோடு இருக்குது முக்கியமா? நாங்களாம் எப்பவும் வேதனையோடு இருக்கணுமா? சந்தோஷமாவே இருக்கக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார், துயரம் என்பது உலகத்தார் படக்கூடிய துயரம் அல்ல. அதை நான் எல்லாம் உனக்கு தரமாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஐஸ்வர்யனை மாற்றுவேன், உன்னை ஆரோக்கியமாய் மாற்றுவேன், உன் வீட்டுல சமானத்தை தருவேன், உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன். துயரம் என்பது நாமத்துக்கு எதிராக நிற்பவர்களை பார்த்து துயரப்படணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ துயரப்படணும். ஐயோ ஜனங்கள் அழிகிறார்களே என்று சொல்லி துயரப்பட வேண்டுமா? அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். என் ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நிந்தைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் ஆண்டவருடைய நாமத்திலும் வரும்போது கவலைப்படாதீங்க, இயேசு நம்மோடு இருக்கிற. நம்முடைய விசுவாச அறிக்கை பண்ணுவோமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க இயேசுவு. என்ன நிந்தைகள் நெருக்கங்கள் வந்தாலும் நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தில் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு எனக்கு போதும். அத்திமரம் துளி விடாமல் ஆத்து மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திரு. நஷ்டங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அதன் பின்பு என் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்டு. ஓ நம்புவே. எந்த சூழலிலும் இயேசு எனக்கு போதும். இயேசுவின் வார்த்தை நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், அவருடைய சத்திய நிமித்தம் என்ன வேதனை வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. நெருக்கங்களும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் உண்டு. ஆனால் உலகத்தின்படியானது அல்ல. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் மற்றவங்க துக்கிப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க. தைரியமா இருங்க.
ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி வேண்டுமே என்பதை குறித்து நீங்கள் நஷ்டமடைய வேண்டியிருந்தா சந்தோஷமா விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது அது உங்களை தேற்றுவார், மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் துக்கப்பட்ட போது எப்படி சந்தோஷமா மாட்டினார் பாத்தீங்களா? உங்களை மட்டும் எப்படிங்க கைவிடுவார்? அவரை நம்பி வந்த பிள்ளைங்களாச்சுதே, அவருக்காக பொருத்தனை எடுத்தவர்கள் ஆயிடுச்சதே, அவர்களுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆயிடுச்சதே, எப்படி ஆண்டவர்களை கைவிடுவார்? ஆக்சுவலா இஸ்ரவேலை நான் எப்படி கைவிடுவேன்? இயேசுவின் அடிச்சூட்டிலே வாழ்கிற நாம் வார்த்தை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் சில வேதனைகளின் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆத்ம பாரத் நிமித்தம் கண்ணீர் விடுத்து துக்கித்து உபவாசிக்க வேண்டியிருக்கும். ஆனா எங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் உலகத்தின் காரியத்துக்காக எங்களை துயரப்பட வைக்கிற தெய்வம் அல்ல. ஆனால் நாமத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் துயரப்பட்டால், ஆத்துமாக்காக நாங்கள் துயரப்பட்டால் எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறீர். சத்தியத்தின்படி வாழட்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் எங்களை அடிக்க உங்களோட சகித்து போவதினால் ஆண்டவரே நாங்கள் துயரப்படட்டும். ஆனால் பாக்கியவான்களாய் மாறட்டும். எங்களை ஏமாற்றுகிறவர்களை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை விட்டு கொடுப்பதனால் துயரம் வந்தால் நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. எங்களை கைவிட மாட்டீர். உலகம் கைவிடலாம், உலகம் ஏமாற்றலாம், உலகம் எங்களை புறம்பே தள்ளலாம், வேண்டாம் என்று உதறி தள்ளலாம். ஆனால் எங்களை தள்ளாத தெய்வம் இருக்கிறீர், எங்களை உதவி விடாத தெய்வம் இருக்கிறீர், எங்களை காப்பாற்றி நடத்துகிற அன்பின் தெய்வம் இருக்கிறீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிட மாட்டீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்தும் திருக்கரத்தால், கிருபையினால், ஆசீர்வாதத்தால் நடத்தும். இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் காத்துக்கொள்ளும். உங்கள் பாக்கியவான்களா இருக்கட்டும், ஆறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஒருவேளை நிந்தையிலே, நெருக்கத்திலே, கஷ்டத்திலே யார் யார் இந்த இடத்திலே தகப்பனே ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆறுதல் படுத்தும். உடைய நாமத்திலுமத்தை யார் சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ மற்றவர்கள வேதனைகளை ஆறுதல் படுத்தி தேற்றும். நிமிர்ந்து வாழ உதவி செய்யும், நடத்தும். எல்லா துதிகர மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.